இங்கே பாருங்களேன், தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாவில் வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம ஊரில் பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா டீ பாருங்கள், இவ்வளோ சின்ன இதில் வந்து கரண்டியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி டீ வந்து இந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்க. சென்னையிலேருந்தா? நானும் அங்கேருந்து வந்துங்கிறேன். அப்படியே ட்ராவலிங்கு அங்கேருந்து சூப்பராக ரைட். ஓகே, वहाँ से 1 किलोमीटर आगे जाना पड़ेगा आपको। आगे जाएगा तो आपको पता चल जाएगा। ओके ओके, थैंक्स, थैंक यू थैंक यू. என்னோட சென்டரில் நம்ம வண்டியை போட்டு இதை இருக்குங்கிறோம். ஐயா 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 லேக்குக்கு நம்ம இப்படி தான் போகணும். சின்னதாக ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போட்டு கூட பேர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் நம்மளுக்காக போஸ் கொடுத்துருக்குது மாடுங்க. இதுதான் இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதோட பேர் வந்து காளிமாதா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம போட்லேருந்து எடுத்துகிட்டு இப்படி தான் போகணும். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4வது நாள். சென்னையிலேருந்து ஒரு 1250 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி நேற்று நைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு நண்பாஸ். இது பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இப்போ வந்து 6 மணி ஆகுது. செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. நான் இருக்கிற இடத்துலேருந்து இங்கெல்லாம் வந்து சன்ரைஸு, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் கூட இருக்குது. நம்மளால் வந்து அங்கே போக முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் நம்ம போக போகிறோம். அது வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். இப்போ நம்ம வந்து அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகே அன்பாஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு தங்க விட்ட அந்த அண்ணன் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம போகலாம். இருங்க, வண்டி இடத்துல போயிட்டு அப்படியே சொல்லிட்டு போகலாம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே அங்கே நடந்து போய்க்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது. நேற்று அது என்னன்ற சொல்ல நேற்று வந்து ஒரு பிரச்சனையாக. ஓகே, ஓ பாய், தேங்க்ஸ் சிலகையா, தேங்க்யூ தேங்க்யூ, பாய். ஓகே, இங்கே பாருங்க மங்கி நாய் தொடச்சுன்னு வந்துங்குது. மங்கி எல்லாம் பிடிக்க முடியுமா நாயனால? இங்கே பாருங்க, இது ஓடுறீங்க, சின்ன பசங்களாம் ஓடுறாங்க பயந்து. ஓகே பாஸ், இப்போ வந்து நம்ம கீழே இருந்து நம்ம வந்து சுற்றின்னு பண்ணோம். இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருந்து சுற்றிக்கின்னு இப்படி போனோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கிறது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம வந்து வண்டியை வந்து போட்டில் போட்டுனா அவ்வளோதான் நம்ம போனோம். ஏன்னா நம்ம வந்து பூரிக்கு 2 ரோடு இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஹைவேல போகிறது, ரெண்டாவது வந்து ஷிப்பில் போகிறது. நம்ம வந்து ஹைவேல போகலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேல போனீங்கன்னா நீங்கள் வந்து 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். ஷிப்பில் போனீங்கன்னா ஒரு நீங்கள் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் அதில் பண்ணோம். திரும்ப அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிப்பில் போகணுமா. அதுக்கு நீங்கள் வந்து 150 200 ருபீஸ் என்னவோ சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் நம்ம வந்து இப்படியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல்லாம் போட்டாச்சு, ஃபுல்லாக தான் இருக்குது. நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆச்சு. எல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு இப்போ தான் போகணுமா என்னன்னு தெரியலையே. இப்படி தானே வந்தோம் நம்ம. ஆமாம் கரெக்டாக இப்படி தான் வந்தோம். சன்ரைஸ் வரட்டி நம்ம இன்னிட்டு இங்கேருந்து பார்த்துடலாம். அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, சூப்பராக இருக்குது சன்ரைஸ்க்கு. ஆனால் இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு லேக்குக்கு போகிறோம்ல, அங்கேருந்து பார்த்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து ஒரு 7 o'clock வரைக்கும் நம்ம வந்து ரைடு பண்ணோம். ஆனால் அங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஆனால் அங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் நம்ம கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து சரி தங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரி ரெஸ்ட் ரூம்னு கேட்டதுக்கு ரெஸ்ட் ரூமில் தண்ணி இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பங்க் இருக்குது, நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து பெரிய பெட்ரோல் பங்க்கு, அங்கேயே உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, தங்கத்துக்கு இடம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, போ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி நாங்கள் போயிருந்தோம். அங்கே கேட்டால் ஒரு மாதிரி ஆஷா பேசினாங்க. அதனால சரியா சொல்லிட்டு நம்ம எங்கே வந்தோமோ அங்கேயே போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டென்ட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இல்லை ஆவறதுலாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து சவுத் இந்தியான் இருந்து வந்தனாலே வந்து நடந்துக்கிறாங்க போல். ஆனால் நம்ம இது ஆந்திரா இருந்து பின்னாடி வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. யார் கேட்டாலும் நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னதும் இல்லை வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே இருந்தால் நம்மளுக்கு தெரிய போகுது இந்த ஊர் எப்படின்றது. மார்னிங்கு ஃபாகியாக செம்மையாக இருக்குங்க. ஓ மை காட் மேன், சில்லுன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் கூட இங்கே இப்படி இருக்குது சூப்பராக. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு 2300 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி ஒடிசாக்கு நம்ம வந்தாச்சு. ஒடிசாவோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்கா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு லேக். அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இது ஒடிசாவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒடிசா இப்போ தான் வந்து ஒடிசா, ஆனால் 2023 பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து ஒரிசா. அதுதான் வந்து பழைய பேர். இப்போ இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த ஒடிசாவோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். இந்த புவனேஸ்வர் கூட புது பேர் தான். புவனேஸ்வரோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா கோட்டக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் வந்து புவனேஸ்வரோட பழைய பேர். இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து 8வது மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் இந்த ஒடிசாவை சொல்லுவாங்க. ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்குது. ஜனத்தொகை இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசா பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்குது. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சென்சஸில் பார்த்தீங்கன்னா 4 கோடி இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த 4.5 கோடியாக மாறி இருக்கலாம். ஒடிசாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடியா மொழி தான் வந்து இந்த ஒடிசாவில் பேசுகிறாங்க. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்காலி, ஒடியா, இந்த 4 மொழிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசாவில் பேசுகிறாங்க. இந்த ஒடிசா கூட ஒரு கோஸ்டல் லைன் தான். அது எவ்வளோ ஒரு லாங்குன்னு பார்த்தீங்கன்னா 485 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசா கடலை ஒட்டியே வந்து இந்த ஒடிசா வந்து இருக்குது. இந்த ஒடிசா பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டு கூட வந்து பார்டர் ஷேர் பண்ணிக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். இது 4 ஸ்டேட்டோட பார்டர் வந்து ஷேர் பண்ணிக்குது. இது இல்லாமல் இந்தியாவோட நேஷ்னல் ஆந்தமில் கூட திராவிட உத்கலா வங்கா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் உத்கலா என்ற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா இந்த ஒடிசாவை மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து அதை வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இது வந்து ஒடிசா டே அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா April 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா உத்கலா தபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இந்த ஒடிசாவோட ஃபேமஸான ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 11 ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ரத்தன் யாத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிளில் பார்த்திங்கன்னா வருஷம் நடக்கும். அது வந்து எல்லா ஊர் மக்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலேருந்து வந்து அந்த ஒரு டெம்பிளுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க அந்த ஒரு டைமில். அதுக்கு பேர் தான் வந்து ரத்தன் யாத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிளில் வந்து நடக்கும். துர்கா பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சந்தன் யாத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோனக் டான்ஸு, இந்த மாதிரி 11 வகையான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இந்த ஒடிசாவில் வந்து நடக்கும். இந்த ஒடிசாவில் பார்த்திங்கன்னா 62 வகையான பழங்குடி மக்கள் இன்னமும் வந்து இந்த ஒடிசாவில் இருக்காங்க. இது இல்லாமல் இங்கே வந்து ஒடியா டான்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதாவது நம்ம ஊரோட கிளாசிக்கல் டான்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த ஒடியாவோட டான்ஸ் கூட. இந்த ஒடிசாவோட டூரிஸ்ட் பிளேஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச்சு, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பூரி ஜெகநாத் டெம்பிள், கோனக்சன் டெம்பிள், அது பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து சிட்கோ லேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளே பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒடிசா மக்கள் பார்த்திங்கன்னா 70% வந்து அக்ரிகல்ச்சர் இங்கே நம்பி தான் வந்து இந்த ஒடிசா மக்கள் இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நெல், அப்புறம் பார்த்திங்கன்னா பருத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டனு, அப்புறம் பார்த்திங்கன்னா பீனட்டு, இந்த மாதிரி நிறைய வகைகள் வந்து இந்த ஒடிசாவில் பார்த்திங்கன்னா விதைக்கிறாங்க. இந்த ஒடிசாவில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 73% வந்து
படிச்சிருக்கிறோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆண்கள் பார்த்திங்கன்னா 82%, அதே பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா 64% வந்து படிச்சிருக்கிறவங்க இருக்காங்க. ஒடிசாவோட மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1999 வந்த ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் வந்து ஒரு 10,000 மக்கள் இறந்து போன அந்த நாள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இந்த ஒடிசாவில் தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிறந்த இடம் கூட இந்த ஒடிசா தான். 23 ஜனவரி 1897 வந்து ஒடிசாவில் பிறந்திருக்கிறாங்க நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இங்கே பாருங்களேன், தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாவில் வச்சுருக்காங்க. இவ்வளோ தூரத்தில் வந்து இங்கே இருக்கு பாருங்க. கடை ஓப்பன் ஆகலை. தமிழில், ஹிந்தியில், தெலுங்கு போட்டுக்கிறாங்க, எல்லா ஸ்டேட்லையும் போட்டுருக்காங்க. ஓகே அன்பாஸ், இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டீ கடை பார்த்துருக்குறோம். இந்த டீ கடையில் கொஞ்சம் நம்ம டீ குடிச்சிட்டு நம்ம வந்து சைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டீ கடையில் வந்து என்னென்ன இருக்குது, இவங்க டீ வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம ஊரில் பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணால் இவங்க பார்த்தீங்கன்னா டீ பாருங்கள், இவ்வளோ சின்ன இதில் வந்து கரண்டியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி டீ வந்து இந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்க. இங்கே எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். பிஸ்கெட்டுங்க, நிறைய வெரைட்டிங்கெல்லாம் இருக்குதுங்க. சின்ன கடை, செம்மையான லொக்கேஷனில். ஓகே, இப்போ நம்ம வந்து டீ குடிச்சிட்டு நாம் வந்து திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே அன்பாஸ், திரும்ப நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டு வண்டி வந்து ஒடிசா ரிப்பேர் ஏதோ பண்ணிக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாமா எங்கேருந்து வராங்கன்னு. வண்டி நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். சென்னையிலேருந்தா? நானும் அங்கேருந்து தான் வந்துங்கிறேன். அப்படியே ட்ராவலிங்கு பூட்டான் 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 வரைக்கும் ட்ராவலிங். ஆமாம். யூடியூபர். இப்போ நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? நீங்க இப்ப எங்க போறீங்கன்னு கேட்டேன். கல்கட்டா. அப்படியா? போயிட்டு அப்புறமா ரிட்டர்ன் மறுபடியும் சென்னை. சென்னை போவீங்க? சென்னை திருச்சி. சரி, ஓகேண்ணா. கொல்கத்தாக்கு போய் இங்கே தான் வண்டி பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு போய் இங்கே தான் திரும்ப அங்கேருந்து திருச்சிக்கு போகும்போதான். சென்னையிலேருந்து வந்துக்கிறாங்க நம்மள மாதிரியே. அவ்வளோ தூரத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2300 கிலோமீட்டர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் நம்மள மாதிரியே. நம்ம வந்து எப்போ வழி தான் போகிறோம், அவங்க எப்போவுமே போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த லேக்கு பார்த்தீங்கன்னா 108 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஆனால் இங்கே வந்து இவங்ககிட்ட கேட்டதுக்கு 1 கிலோமீட்டர் தான் இங்கே தான் சொல்கிறாங்க. அங்கே தான் இருக்குது சில்கா லேக். இங்கே பாருங்கள்,
மேப்பில் 100 இருங்க அங்கே காட்டுறேன். அங்கே தான் நம்மளுக்கு இப்போ கீழே இருந்து போகணுமா, கீழே இருந்து அந்த பக்கம் போகணுமா அதான் சொல்கிறாங்க. நமக்கு பயமாக தான் இருக்குது. பட் இருந்தால் நம்புவோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏக்கா டவுன் பாய் டவுன். உள்ள இருந்து போகணுமா? மேப் எதுக்கு அங்கே காட்டுது? உண்மை நல்லா இருக்கு. இது லாட்ரிஸ் எல்லாம் வந்து உள்ளவா நல்லா இருக்கு. இங்கே இன்னும் ஒரு 5 o'clock வந்து தான் செமையாக இருந்திருக்கும். இது சொன்னாங்க. அப்படியே உள்ள முன்னாடி போங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் காலி ஆகிடுது. சில்கா தாபா. ஓ மை காட், சூப்பராக இருக்குது. அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பூரி டெம்பிளுக்கு நம்ம போகலாம். அங்கேருந்து சூப்பராக இருக்கும். ரைட், ओके वहाँ से 1 किलोमीटर आगे जाना पड़ेगा आपको। हाँ आगे जाएंगे तो आपको पता चल जाएगा। ओके वो थैंक्स, थैंक यू इधर चला जाइए, दूर का लास्ट तक। हाँ ओके ओके थैंक यू. சில்கா பேர்ட் சென்ச்சுரி சூப்பருங்க. இது மாதிரி நம்ம கேட்கணும். நம்ம மேப்பை நம்பின்னு போனால் மேப்பு ஒன்றை போட்டு தள்ளுறோம் பாரு, உனக்கு என்ன பண்ணுறான்னு பாரு. அப்படி பண்ணி இது பாருங்களேன். சுற்றி போகிறதுக்கு வந்து அவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் இருக்குது. சூப்பராக இருக்குதியா, சூப்பர்யா. இருங்க நம்மளோட லென்ஸ் மூட் சேஞ்ச் பண்ணிடலாம். இதை ட்ராக் கடந்துடும். ட்ரெயின் எதுனா ஒர்க்கா? எதுவும் இல்லை. நம்ம வண்டி ட்ரெயினோட சென்டரில் நம்ம வண்டியை போட்டு இதோட தூங்குறோம். ஐயோ ஐயா 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 ஐயா. ஓகே அண்ட் பஸ் லென்ஸ் மூட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரைட்டாக. ஓகே பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து சிமெண்ட் ரோடு போகலாமல் இந்த மாதிரி கல்லுங்க போட்டிருக்காங்க. அதே லுக் நல்லா கொஞ்சம் ரிச் லுக்காக நல்லா இருக்குது. இது பாருங்க ஒடிசா பசங்க, ப்ராப்பரான வில்லேஜ் பசங்க. ஹாய் ப்ரோ, சாரி. தண்ணி பம்பு, தண்ணி அடி பம்பு. சூப்பர்யா. பாருங்க நம்ம சைக்கிள் வந்து சிக்கன் காலையில் வாங்கி போயிருக்காங்க. ரூம்ஸ் லாட்ஜ் எல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்கும் போல். இங்கெல்லாம் தங்கினா நல்லா இருக்கும். ஆனால் நம்மளால இப்போ வந்து தங்குற நிலைமையில இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒடிசாவில் அதிகமாக ஒயிட் மாடு தான் பார்த்துருக்கேன். ஐ மாடு அவாரி, எங்கே போகிறீங்க நீங்கள்? ஸ்ரீராம் லாட்ஜ். இங்கே லாட்ஜுங்கெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது. 100 மீட்டர் போட்டிங் என்ன போட்டுக்கிறாங்க. பார்க்கிங்கு தானோ. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ரோடோட எண்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ராப்பரான ஒடிசா வில்லேஜ். இந்த மாதிரி நம்ம எங்கன்னா பார்த்துருக்கோமான்னு கேட்டால் இல்லை. எல்லாம் நம்ம ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. பூனை ஒடிசா பூனை என்ன பண்ணுறாங்க? எப்படி போனோம்? இங்கே பார்க்கிங் போட்டுக்கிறாங்க. இங்கே தான் லாஸ்ட்டு லஞ்சு சிற்கூல் ஆன்லைன் பைக் பார்க்கிங் தானே. அங்கே ரொம்ப ரோட்டில் இருக்காங்க. வண்டிக்கு தான் பார்க் பண்ணோம் போல. ஏக்கா ஓகே. ओ भाई ये का लेक है ना? हाँ लेक बिल्डिंग पीछे है, इधर है ना? ओके இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோமா? ஆனால் இங்கெல்லாம் நிறைய பொருளுங்கள்லாம் இருக்கி. ஆனால் போதும் சரி, அவங்ககிட்ட நம்ம வந்து சொல்லி வைக்கலாம். ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனால் இந்த சில்கா லேக் வந்து நம்ம வந்தாச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அது மேப் போட்டதுக்கு 108 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரே நம்ம வந்து அங்கே கேட்டு நம்ம வந்துட்டோம். நீங்களும் தான் மேப் போட்டு வராதிங்க. ஏன்னா மேப் பார்த்தீங்கன்னா
ரொம்பவே லாங்கில் காட்டும். அதனால் நீங்கள் வந்து லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டு அப்புறம் வந்து இந்த சில்கா லேக் வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த சில்கா லேக் வந்து எப்படி இருக்கான்றதை இப்போ நம்ம போய் பார்க்கலாம் பாஸ். ஒடிசாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்கே போடுக்கிறாங்க பாருங்கள். இங்கே என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குன்றதை இங்கே போட்டுக்கிறாங்க. போட்டிங்கு, அப்புறமா டால்ஃபின் இருக்குது, அப்புறமா ஒரு கோவில் இருக்குது, அப்புறமா இந்த மாதிரி ஒரு செஞ்சுரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து இந்த ஊரில் இருக்கிற ஒடிசா மியூசியம். இது பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் என்னவோ இருக்குதா, அதுக்கு இப்படி போகணும். வண்டியை நம்ம வந்து இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். எல்லாம் வேறு இதிலே இருக்குது. பயமாக இருக்குது என்ன எத்தனை போய்டுவாங்கன்றது. ஏன்னா நம்மக்கிட்ட இது விட்டால் வேறு எதுவுமே இல்லை. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கேட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து பத்திரமா சொல்லியிருக்கேன். அவங்க வந்து நான் பார்த்துக்குறேன் போப்பான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது பைக் பார்க்கிங்கோட டோக்கன் வாங்கியாச்சு. டோக்கன் நம்பர் 40. டிக்கெட் ஃப்ரீயாக, ஆனால் பார்க்கிங் மட்டும் 40 ருபீஸு. என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ இந்த லேக். உள்ளே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இதுதான் இதோட என்ட்ரன்ஸ். லேக்குக்கு நம்ம இப்படி தான் போகணும். சின்னதாக ஒரு பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் யாரும் வரல, நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் நீட்டாக வீடியோ எடுக்கலாம். போட் வந்து என்னென்ன போட் இருக்குது, அந்த போட்டுக்கான பேருங்கள்லாம் இருக்குது. போட்டு கூட பேர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இதுதாங்க அந்த சில்கா லேக்குன்னு சொல்லுவாங்க. இது தான், அதாவது இதுக்கு அந்த பக்கமும் இருக்குது. போட்டுங்கள்லாம் இங்கே நிற்கிது. ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து இன்னும் யாருமே வரல. நம்ம வந்து சிங்கிளில் போட் எடுத்துன்னு போனால் 1500 ரூபாவா. இதே நம்ம வந்து டூரிஸ்ட் கூட போனால் நம்ம வந்து ஒரு குரூப்பாக போனால் ஒருத்தருக்கு வந்து 200 ரூபாவா. சிங்கிளாக போனால் 1500 ரூபாவா. அதாவது ஒரு டெம்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இன்னொரு பிளேஸ் எதுவும் இருக்காமா, அதுவெல்லாம் நம்ம வந்து போட்டில் தான் பார்க்க முடியுமா. அதனால் நம்ம வந்து இப்போ போட்டிலலாம் போகல. இந்த லேக்கை மட்டும் நம்ம ஒரு சும்மா அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து நம்ம போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட் சவுண்டெல்லாம் கூட கேட்கலாம். நீங்கள் நல்லா இருக்குது. நம்ம இப்போ ஒரு வாட்டி அங்கே போயிட்டு பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற மாடுங்க பாருங்களேன், லைனாக வழி மறிச்சுங்குது. நம்ம வந்து இப்படி தான் போய் அங்கே போய் பார்க்கணும். ஹாய் மாடு, அவாரியும் பயப்பட போகுது. நீ பயப்பில்லை, நீ குட் மார்னிங். இது நம்மளை பார்த்து பயப்படுது பாருங்க. அப்படி இருக்கிற மோடி. இங்கே 2 காக்காஸ் இது சேரு. இங்கே மரம் குட்டி மோடி கிட்ட வாங்க. ஈஸியாக மாதாரா. இங்கே எப்படி மோடுங்கெல்லாம் இருக்கிறீங்க? வேற என்ன மாடி? ஒன்றும் பண்ணலாம், நீ பண்ணாதா. எல்லாத்துக்கும் நம்மளுக்காக போஸ் கொடுத்துங்குது மாடுங்க. ஆமாம், எப்படி பார்க்குற நீ? ஓகே, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கே தான் லாஸ்ட்டு போகல, இங்கே தான் வியூ. யாராண்டு அப்படின்னு சொல்லி பார்த்து இங்கே தாங்க. அதாவது போட் எடுத்தால் நம்ம இப்படி தான் போகணும் போல். அங்கே லைனாக போட்டுங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன். அந்த போட் எடுத்துன்னு இந்த ஒரு கேட்டு வழியாக தான் வந்து ஒரு 2 பிளேஸ் என்ன இருக்காமா. அப்போ கேட்டது 5 சொன்னாங்க, கேட்டார் 2ன்றாங்க. இங்கேருந்து பார்த்தா கண்ணு கெட்டினது ஒரு ஒன்றும் தெரில, அப்படி இருக்குது. இதுதான் கேட்வே ஆஃப் சிட்குல் லேக். ஏதோ ஒரு போட்டு போய்க்குது. அதுதான் இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதோட பேர் வந்து காளி மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம போட்லேருந்து எடுத்துகிட்டு இப்படி தான் போகணும்.
அதாவது இதுதான் வந்து பே ஆஃப் பெங்கால். அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேன் இந்த இடத்துல. தண்ணி வர ரொம்ப கலங்களாக இருக்குது. ஆடுங்க வேறு அங்கே இங்கே அதெல்லாம் தெரிஞ்சுக்குது. நம்ம மாடு பார்த்தீங்கன்னா கேமராக்காக ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வாங்க டிக்கெட் நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் நம்ம வந்து போட்டில் போயிருக்கலாம். டிசம்பர் ஜனவரியில் தான் வந்து இங்கே ஃபுல்லாக இருப்பாங்களாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ பேர்ட்ஸுங்கெல்லாம் இல்லை, இந்த மாதிரி மாடுங்க தான் இருக்குது. மாடுங்க தான் இருக்குது. மாடி அதே சொல்கிறோம். மாடு ஐ பிளான் இங்கே பெட் போகிறோம்.